மேற்கு பகுதி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாள் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சத்வாச்சாரி மேற்கு பகுதி செயலாளர் திரு எங்கள் அருமை சகோதரர் டிடிஆர் ரகு அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தரும் முன்னாள் துணை சபாநாயகர் பாராளுமன்றத்தின் மு தம்பிதுரை அவர்களும் மற்றும் ஜெயமணியன் நடிகர் அவர்களும் மற்றும் கே சின்னதுரை கொண்டசுந்தரம் ராமு அவரோடு இணைந்து வேலூர் மாவட்டத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலூர் மாநகர் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சத்துவாச்சாரி மேற்கு பகுதி சார்பில் பெற்றுக் கொண்டிருக்கும் எடப்பாடியார் அவர்களின் சுற்றுப்பயணம் தமிழகத்தை மீட்போம் என்கிற நிகழ்ச்சி நிச்சயமாக நாளை வரலாறு தமிழகத்தின் சட்டமன்றத்தின் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேடி வந்த மாப்பிள்ளை என்கிற திரைப்படத்திலே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அம்மாவை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பேரெடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக அருமையாக அந்த பாடலை திரைப்படத்தில் மிக அருமையா இருக்கும். இந்த பாடலை எங்கள் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையான முறையில் பாடுவார். நான் படித்தேன் காட்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞரனா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காட்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணங்களில் பெற்றவள் மானம் காத்திட எடுவான் அவள் பிள்ளை. மக்களின் மனதில் நிற்பவர் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் புரட்சி தலைவர் மக்கள் மனதில் நிற்கின்றார். அச்சம் என்பது நடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இங்கே நல்ல அருமையான பாடல். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து நடித்த இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நாங்க புதுசா என்கிற ஒரு பாட்டு, ரொம்ப நல்ல பாடல்.
புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க குசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே ஒன்னாக இருக்கையிலே நாங்க எதையும் விற்பதும் என்று மறைப்பது படியாலோ நமக்கடி பண்டையாலோ உண்மையா பாராட்டி கைதட்டிய அந்த அன்புள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தமிழகத்தை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு உருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் தேரில் நீண்ட வரலாறாம் வண்ணம் பாடி ஒரு வளர்த்தின்று தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி நீர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்தவழ்ந்தே கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாக்கி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க எல்லாரும் ஒன்ன பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற கண்ணு முன்னாலே நீங்க பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னார் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னார் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னார் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் அவள் தாகம் என்று சொன்னார் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போய்விடும் என்றான் கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போய்விடும் என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன கொடுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றார் கொஞ்சம் பார்த்தால் என்ன கொடுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றார் நான் மாதோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாப்பட வேண்டும் என்றான் அவன் முன்னாலே தொட்டாலே போதும் என்னை முடித்து என்று கதவை அவன் பூவிருக்கும் தேனெடுத்த பின்னாலே வந்தாய் சிறகடிச்சா அவன் தேவனுக்கு வட்டமிடும் அம்மானை குடிக்க கண்ணால அளவிருக்கா அது கொடு பேரறிஞர் அண்ணாவுடைய 117வது பொதுக்கூட்டத்தின் சார்பாக வேலூர் மண்டித்தெரு வீதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வண்டவாளத்தில் ஏற்றுவதற்காக இன்று நமது கழகத்தினுடைய
முன்னாள் மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சருமான டாக்டர் தம்பிதுரை அண்ணன் அவர்கள் இன்னும் 10 வினாடிகளிலே வந்து தளத்திலே வந்து சேர்ந்து விடுவார். இப்போ அதற்கு முன்னதாக நாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாறு, பெரியாரினுடைய வரலாறு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு, அம்மாவினுடைய வரலாறு பற்றி இன்று இந்த காணொளியிலே இப்பொழுது ஒளிபரப்ப போகிறது. நீங்கள் கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த வேலூர் மாநகராட்சி எந்த அளவுக்கு அவலமாக நிற்கின்றது என்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். ஆகவே நீங்கள் எல்லாம் நன்றி உரை கூறும் வரை நீங்கள் இருந்து இந்த ஆட்சி வர வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித் தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்றால், புரட்சித் தலைவருடைய அம்மா ஆட்சி வர வேண்டும் என்றால் நாம் இன்னும் 6-7 மாதமாக கஷ்டப்பட்டு தான் தீர வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டால்தான் இந்த தமிழக மக்களுக்கு விடிவு கிடைக்கும். திராவிட மாடல் ஆட்சி ஒளிவு என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது காணொலியில் ஒளிபரப்ப போகிறது. நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு வரவேற்பு ஆரம்பித்து மேடையில் அண்ணன் தம்பி சத்துவாச்சேரி மேற்கு பகுதிக்கு டிடிஆர் ரகு அவர்கள் அண்ணனுக்கு சாலை அணிவித்து மகிழ்கின்றேன். தமிழ் மக்களுக்கு சாதனைகள் பல புரிந்த திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார். இவர் பற்றி யார்தான் அறியார்? சாத்திரப்படி மட்டும் இல்லாம சட்டப்படியும் இருக்கிறோம். இத சொல்லிக்கிட்டு வர்றோம்னாலும் சாதனைகள் பாரீர். 1920 தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அதே ஊருக்கு உழைக்காலே ஏழை உரிமையை மதிக்கும் தானே பதவிகள் நாடி வரும். வாங்கையா வாங்கையா வாங்கியாரையா வாங்கியாரையா. எம்ஜிஆரின் வாழ்வும் சாதனையும் நமக்கு சொல்லும் செய்தி. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாடு மகிழ்ச்சி. தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே.